நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. எல்லாருக்கும் வணக்கம். நேற்று தான் இந்த படம் பார்த்தேன். இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு போர் சூழலில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு போர் எப்படி நடக்குது அப்படின்னா, நாம் பார்க்குற இந்த ஏவுகணைகள், இந்த ஆயுதங்கள், குண்டு வெடிப்புகள், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சத்தம் இல்லாமல் ஒரு கருத்தியல் போர் நடக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். முதல்ல கருத்தியல் போர் தான், அதன் பிறகு தான் அணு ஆயுத போர். இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு ஒரு உண்மை கதை இருக்குது. இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் நிலப்பரப்பை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசத்தை கட்டமைக்குது. அதை செய்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூத முதலாளிகள் சேர்ந்து அமைத்திருக்கிற சியோனிச அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு. அந்த அமைப்பு என்ன செய்யுதுன்னா, கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு முன்னாடி இங்கே பாலஸ்தீன நிலப்பரப்பு ஏற்கனவே இருக்கக்கூடிய பாலஸ்தீன நாட்டுக்குள்ள இஸ்ரேல் நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு கதைகளை உருவாக்குறாங்க. 1900களில் அவங்க செஞ்ச முதல் காரியம் ஒரு பேங்க் உருவாக்குறாங்க, ஒரு வங்கி. அந்த யூத முதலாளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நிதி போட்டு ஒரு பேங்கை உருவாக்குறாங்க. அந்த பேங்கை பாலஸ்தீன நாட்டில் கொண்டு போய் அமைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஏழைகள், ஏழை விவசாயிகள் எல்லாருக்கும் அவங்களுடைய நிலத்தின் பேரில் கடன் கொடுக்குறாங்க. ஏழைகள் என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியல அப்படின்னா வட்டி போய் அந்த நிலத்தை அந்த பேங்க் பறிச்சுக்கும். அப்படிதான் இன்று உருவாக்கப்பட்ட இஸ்ரேலின் பாதி நிலப்பரப்பு அவங்கள்ட்ட பறிக்கப்பட்ட நிலம். அப்படி ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு முதல் கட்டமாக பேங்க், ஒரு வங்கியை உருவாக்கிய அந்த யூத முதலாளிகள் இரண்டாவதாக செய்த காரியம் ஒரு திரைப்பட கழகத்தை உருவாக்கியது. அப்போ அவங்க ரொம்ப தெளிவாக 100 வருடங்களுக்கு முன்பே உணர்ந்த விஷயம், ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும், ஒரு கருத்தியலை பரப்ப வேண்டும், ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டும் என்றால் பணத்திற்கு பிறகு அடுத்ததாக செய்ய வேண்டியது கலை, அது மட்டும்தான் அப்படிங்கிறது தான் அவங்க உருவாக்கின விஷயம். அப்படி 1913 இஸ்ரேல் தேசம் அமையவிருக்கிற இஸ்ரேலி தேசத்தை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க அவங்க. அந்த டாக்குமெண்ட்ரி ஏன் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நாட்டை உருவாக்கணும், அது நமக்கான நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி ஒரு டாக்குமெண்ட்ரி உருவாக்குறாங்க. அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து இஸ்ரேல் யூத அமைப்புகள் திரைப்படங்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு திரைப்படங்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. 1948 இஸ்ரேல்னு ஒரு தேசம் உருவான பிறகு அவங்க செஞ்ச முதல் விஷயம், இராணுவத்தில் திரைப்பட பிரிவு அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஒரு பக்கம் ஆயுத பயிற்சி, இன்னொரு பக்கம் திரைப்பட கருவிகளை வைத்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கான பயிற்சி, இது ரெண்டையும் உருவாக்கி கொடுக்குறாங்க. இதற்கு எதிராக பாலஸ்தீன் என்ன பண்ணுதுன்னா, நிறைய டாக்குமெண்ட்ரிஸ், நிறைய இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் உருவாகுறாங்க. அவங்கள்ட்ட அதிகாரம் கிடையாது, ஆனால் தங்களால் முடிந்த சின்ன சின்ன கேமரா வச்சு கிட்டத்தட்ட 1940களிலிருந்தே குட்டியாக அழகான படங்கள் உருவாக்குறாங்க. ஒரு பக்கம் யூதர்கள் எடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான படங்கள், கிட்டத்தட்ட துரந்தர் மாதிரி அந்த மாதிரியான படங்கள். இன்னொரு பக்கம் பாலஸ்தீன் எடுக்கக்கூடிய குட்டியான அழகான படங்கள், மனிதத்தை பேசுகிற, அன்பை பேசக்கூடிய அழகான படங்கள். இந்த இரண்டும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 100 வருடங்களாக ஒரு கருத்தியல் வாரை அந்த நிலப்பரப்பில் உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் உலகம் முழுவதும் அமெரிக்க குடியரசு உருவாகின போதும் இப்படி திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது. ஈரான் ஏராளமான திரைப்படங்களை உலகிற்கு தங்களுடைய கலாச்சார பண்பாட்டு தளத்திலிருந்து தந்திருக்கு. ஆனால் உலகத்தின் மிக முக்கிய முன்னோடி மொழியாக சொல்லப்படுகிற தமிழிலிருந்து அப்படியான படங்கள் வரவே இல்லை. குறிப்பாக ஈழத்திலிருந்து. ஈழத்தின் போராட்டம் என்பது உலகம் முழுக்க, உலகமே திரும்பி பார்த்த 50 ஆண்டுகால போராட்டம். யாழ்ப்பாணத்தில் ஒரு நூலகம் எரிக்கப்பட்டது. வேற எந்த இனத்திலாவது, வேற எந்த மொழியிலாவது இப்படி ஒரு நூலகம் எரிக்கப்பட்டிருந்தால் 100 படங்கள் வந்திருக்கும், 500 படங்கள் வந்திருக்கும். ஆனால் தமிழில் ஒரு படம் கூட வரல. அதற்கு மிக முக்கியமான காரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, 3 காரணம். ஒன்று, தணிக்கை குழு அரசியல் காரணங்கள். இரண்டாவது, அடிப்படையிலேயே இங்கே இருக்கக்கூடிய படைப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய இறக்குமதி சிந்தனை. மூன்றாவது, இங்கே இருக்கக்கூடிய வியாபார சந்தை.
ஸோ இதை தாண்டி ஈழத்திலிருந்து இவ்வளோ பெரிய போர் நடந்த ஈழத்திலிருந்து ஒரு படம் கூட வரலையே தமிழில் உலக அளவில் அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் வந்து என்னை போன்ற உங்களை போன்ற நிறைய பேருக்கு இருக்குது. அதை உடைக்கக்கூடிய முதல் படமாக நீலதா இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமாக சோமிதரனுக்கு நான் சொல்கிற நன்றி என்னென்னா, உலகம் முழுவதும் இன்று இருக்கக்கூடிய போர் சூழலில் ஈழ சினிமா என்ற ஒரு வகையை ஏற்படுத்தியிருக்கீங்க. ஏற்கனவே ஜான் மகேந்திரன் தொடர்ந்து எடுத்திருக்காங்க குட்டி குட்டியாக. ஆனால் மாடர்ன் சினிமாவில் மிக முக்கியமாக மிக நேர்த்தியாக எடுக்கப்பட்ட முதல் ஈழ சினிமான்னு நான் நீலராவை சொல்லுவேன். அதுக்கு வந்து சோமிதரனுக்கு நன்றி. சோமிதரனை வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, யாழ்ப்பாண நூலக எரிப்பை பற்றி அவர் எடுத்த ஒரு ஆவணப்படத்துலேருந்து தான் அவர் எனக்கு தெரியும். அதிலிருந்து மிக வலிமையாக தொடர்ந்து தன்னுடைய எழுத்தின் மூலமாகவும் கேமரா மூலமாகவும் ஈழத்தை நான் இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தணும்னு இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக எனக்கு தெரியும். அதன் உச்சமாக நீலராவை எடுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் சுப்பராஜ் மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா இது நடந்திருக்காது. அதனால் கார்த்தி, தேங்க்யூ கார்த்தி. ஏன்னா இந்த மாதிரி படங்களை வந்து பேச வேண்டியது வந்து எங்களை போன்ற படைப்பாளர்களின் கடமை. அதை நீங்கள் தோளில் தூக்கி இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம். தேங்க்யூ. உங்களை மாதிரி ஆளுங்க இல்லைன்னா இந்த மாதிரி படங்கள் வராது. ஏன்னா தயாரிப்பாளர்கள் தான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி படத்தை எடுக்கிறதுக்கு. ரொம்ப முக்கியமாக இந்த படத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படம் யுத்தத்தை பற்றி பேசுது. ஆனால் இந்த படத்தில் ஒரு வன்முறை காட்சி கூட இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் ஒரு வன்முறை காட்சி கூட இல்லை. ஆனால் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை பற்றி பேசுது. அதே மாதிரி இந்த படம் தணிக்கை குழுவிலிருந்து வந்ததுக்கு உங்களுடைய பிரில்லியன்ஸ் தான் காரணம். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் உங்கள்கிட்டேருந்து என்னை போன்றவர் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் எங்கேயுமே ஹேர்ட்டை கிரியேட் பண்ணல. எதன் மேலும் ஹேர்ட்டை கிரியேட் பண்ணல. தங்களுடைய சொந்த மக்கள் சாகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு போராளி குழு, நாம் வந்திருக்கிறது சண்டைக்காக இல்லை, சமாதானத்துக்குன்னு சொல்லக்கூடிய இந்திய அமைப்பதையை சேர்ந்த ஒருத்தவர். இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை இந்த படம் முழுவதும் வச்சிருக்கீங்க. இந்த படம் எங்கேயுமே வெறுப்பை விதைக்கலை அப்படிங்கிறது நான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஏனென்றால் இன்று நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை, படைப்பாளர்கள் செய்ய வேண்டிய கடமை என்பதுங்கிறது வெறுப்புக்கு எதிராக நாம் மனிதத்தை பேசுகிறது தான் அப்படி முக்கியம் நான் நினைக்கிறேன். அதை வந்து இந்த படம் மிகச்சிறப்பாக பேசியிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஈழ அரசியல் பற்றியோ அல்லது உலக அரசியல் பற்றியோ எந்த புரிதலும் உங்களுக்கு இல்லைன்னா கூட இந்த படம் ஒரு த்ரில்லராக உங்களை என்கேஜ் பண்ணும். அப்படி ஒரு சிறப்பான சினிமாவாகவே சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு அற்புதமான அர்த்தமுள்ள படைப்பை தமிழுக்கும் இந்திய சினிமாவுக்கும் அளித்த சோமிதரன் உள்ளிட்ட படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதலில் சோமிதரனோடு சேர்ந்து இந்த படத்திற்காக இயங்கி இருக்கிற அதுவும் குறிப்பாக கார்த்திக் சுப்பராஜ் அண்ட் ஆல் தி க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் உங்கள் அனைவருடைய சார்பாக என்னுடைய வாழ்த்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முதல்ல படம் பார்த்தோன்னே ரொம்ப நிகழ்ந்துட்டேன். ஒரு விஷயம் வந்து நான் இதுவரையில் வெளியில் சொல்லாதது இப்போயாவது அதை சொல்லிடணும். கிட்டத்தட்ட 85லிருந்து 86லிருந்து 2000 வரையிலும் ஈழத்தில் நடக்கிற சம்பவங்கள், இந்த கதையில் இருக்கிற போல் பல்வேறு சம்பவங்களை எனக்கு நேராக வந்து சொல்லுவாங்க. ஒரு நாள் இரவில் நான் சித்திரமாக அதை வரைவேன். இதுவரையில் நான் சொல்லலை, ஒரு 15 ஆண்டுகள் இது நடந்தது. நான் வந்து சித்திரமாக வரைவேன். அதுதான் உலகம் முழுமையிலும் ஒரு பத்திரிகையாக, அதாவது பிரிண்ட் அவுட் எலிமெண்ட்டாக இங்கே பிரிண்ட் ஆகி தென் பிறகு ஈழத்தில் பிரிண்ட் ஆகி வெளியே போச்சு. நானே வந்து ஒரு 100 கதைகளுக்கு மேலே கேட்டிருக்கிறேன். சில நேரங்களில் வந்து அந்த கதையை கேட்டுட்டு நான் ஆல்மோஸ்ட் க்ளோஸர் டு 86லேருந்து 2000 வரைக்கும் இது நடந்துகிட்டே இருந்தது, தொடர்ந்து நடந்தது. ஆக்சுவலாக என்னென்னா, அது ரொம்ப டூ சென்சிட்டிவ் டைம் தமிழ்நாட்டுக்குள்ளேயும். காலையில் எனக்கு வந்து வார்த்தையால் தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து இந்த கதையை சொல்லுவாங்க. நான் வரைஞ்சி வச்ச பிறகு வாங்கிட்டு வர்றதுக்கு வேற ஒருத்தர் வருவார். அன்று நாள் நான் திரும்ப அதை முடிக்கலைன்னா 3ஆம் நாள் அதை வந்து வாங்க வரவர் இன்னொருவர் தான் இருப்பார். அவ்வளவு ரொம்ப கான்சியஸாக செய்ய வேண்டிய இடமாக இருந்த நேரத்தில்
அப்படியெல்லாம் கேட்ட கதை இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுடைய எலிமெண்ட்டோடு சேர்ந்து திரையில் வடிவமாக வருவதற்கு கிட்டத்தட்ட 35-40 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் அது நடக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கான சாத்தியமே இல்லை. இந்த இந்த இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் உலகம் முழுமையிலும் புலம்பெயர்ந்து போயிருக்கிற தமிழ் சமூகம் இந்த கதைகளை சுமந்துக்கிட்டே போயிருந்ததுனால இதையெல்லாம் சொல்லணும்னு சொல்லி அவங்க ஓரளவுக்கு என்ன சொல்லுவாங்க, அதாவது அதை செயல் வடிவமாக்குவதற்கு ஆனால் சாத்தியப்பாடுகள் எல்லாம் வந்த பிறகு அதை எப்படியாவது கொண்டு போய் அங்கே ஈழத்தில் ஸ்ரீலங்காவில் வச்சு ஷூட் பண்ணி அதை ஒரு ஃபிலிம் ஆக்கணுன்றதுக்கான முயற்சியும் 2000க்கு பிறகு பீஸ் டிக்ளேர் பண்ண பிறகு நாங்கள் போயிட்டுலாம் வந்த பிறகு பெரும் முயற்சிகள் உலகம் முழுமையில் நடந்தது. அது வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது ஒரு 35-40 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மிக பொறுப்போடு. அதுலேயும் வந்து நான் போய் 2002 நான் போனப்போ நான் ஒரு சின்ன பையனாக வந்து பார்த்த ஆள் தான் சோமி. அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் இந்த எஸ்பெஷலி ஃபிலிம் மேக்கிங்கில் அதுலேயும் டாக்குமெண்ட்ரி இதுக்குள்ளுக்குள்ள ரொம்ப காத்திரத்தோடு இயங்கி இருக்கிறாப்புல. எனக்கு இந்த 25 ஆண்டு சோமி இயங்கினதும் எனக்கு தெரியும். இந்த படத்தை பார்த்தும் நான் ரொம்ப மூவ் ஆகிட்டேன். ஆக்சுவலாக வந்து எல்லோரும் சொன்னது போல் இதில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் எலிமெண்ட்டும் இதில் இருக்குது. அவங்களையும் சாதாரணமாக படம் பார்க்க வர்றவங்களையும் அது வந்து ஃபீல் பண்ணும். எல்லாவற்றையும் தாண்டி ஆஸ் எ க்ரியேட்டிவ் பர்சன் ஒரு ரொம்ப ரொம்ப பொறுப்போட என்ன சொல்லுவாங்க, ஒரு கமிட்மெண்ட்டோட பொறுப்போட இந்த படம் சோமி செய்திருக்கிறாப்புல. எனக்கு பல்வேறு காட்சிகளை நான் படித்த மாதிரி இருந்தது. அதில் வந்த கதாபாத்திரங்களாக வந்தவர்கள் எல்லோருமே கூட அப்படியே வந்து நாட்டு சினிமா பிம்பம் இல்லை, அது ஒரு லைஃப்பில் இருந்து ஒரு எலிமெண்ட் மாதிரியே இருந்தது. அந்த வகையில் மிக சிறப்பான இந்த படத்தை உங்கள் அனைவர் சார்பாகவும் திரும்பவும் நான் வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். சடனாக கூப்பிட்டனால என்ன பேசுகிறதுன்னு தெரியல. பட் எனிவே, இந்த படம் வந்துட்டு என்னோடய கரியரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான படம். ஸோ அதுக்கு வாய்ப்பு தந்த சோமி சார், கார்த்திக் சுப்ராஜ் சார் அவங்க அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன் இவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடிக்கிற டைமில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் என்னால் கற்றுக்க முடிஞ்சுது. வார் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை எந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு நியூஸில் ஹெட்லைன்ஸாவோ இல்லை வந்துட்டு ஃப்ளாஷ் நியூஸாவோ கேட்டுட்டு கடந்து போயிருப்போம். ஆனால் அதுக்குள்ளே வாழக்கூடிய மக்களோட லைஃப் எந்த மாதிரியான மாற்றங்களை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடிக்கும்போது வந்து என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் கூட நடித்த ஆக்டர்ஸ் அவங்கள பற்றி சொல்லணுன்னா, இங்கே வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருந்த யாருமே ஜஸ்ட் அன் ஆக்டராக இல்லை, எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் இருந்திருக்கோம். அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இவங்க ஒரு ஆக்டர் இவங்க ஒரு ஆக்டர் அந்த மாதிரி இல்லை. அக்கா மாமா ஸ்டில் இப்போ வரைக்குமே அவங்கள பார்த்தா, ஓ இவங்களா பேப்பர் மாமா, இவங்களா பேப்பர் மாமி, இவங்க என் அத்தை, என் பெரியம்மா, என் மாமி, இந்த மாதிரியான உறவு முறைகள் தான் வந்து அங்கே இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் கனவுல கூட நினைக்கல இவ்வளோ நான் அட்மையர் பண்ணுறது எல்லாமே டைரக்டர்ஸ், என்னோடய ஃபேவரட் டைரக்டர்ஸ் வெற்றிமாறன் சார், இங்கே இருக்கிறது லிங்குசுவாமி சார், எல்லாமே லைக் லோகேஷ் சார், ஸோ அண்ட் வினோத் சார் எல்லாமே. ஸோ தே ஆர் ஹியர் அண்ட் இது எனக்கு ஸ்பெஷல் இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு. பட் அதுக்கு மேலே நீலிரா இஸ் அ ஃபிலிம் விச் டிசர்வ்ஸ் சச் சப்போர்ட். இந்த ஃபிலிம் எல்லாரும் பார்க்கணும், எல்லாருக்கும் இது பற்றி தெரியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் வந்து ஒரு ஃபேமிலியாக மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ஃபிலிமுக்குன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். அண்ட் இப்படி ஒரு ஸ்டோரின்னு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் தேங்க்யூ ஸோ மச். இருக்காங்க, ஓகே.
ஸோ ஆல்வேஸ் அவ ரொம்ப கட்ஸியான ஃபிலிம் மேக்கர் அண்ட் ரொம்ப போல்டான ஃபிலிம்ஸ்னு ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரது ஒரு ஆள். ஸோ ரொம்ப தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு ஃபிலிம்னு நம்பிட்டு நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஸ்க்ரீனில் யூ brought it to the audience. And Rana Daggubati sir, you always we Telugu people know how passionate he is about films. And our actor, being an actor and being a producer, whatever he does, he makes his own way. And I think he's one person who like made our Telugu cinema being seen by the whole India. So எல்லா ஃபிலிம்ஸ் நம்ம பேன் இண்டியா ஃபிலிம்ஸ்க்கு சப்போர்ட் ராணா சார் தான் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் வந்து இந்த ஃபிலிம்க்கு சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு. ஸோ இட் மீன்ஸ் தட் நீலிரா இஸ் கெட்டிங் லார்ஜர் அண்ட் லார்ஜர் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி சார் தட் யூ காட் அசோசியேட்டட் வித் திஸ். அண்ட் நான் இந்த ஃபிலிமில் அண்ட் சோமேத்ரன் சார் உங்களை பற்றி நான் சொல்லிட்டே இருக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் மேலே சொல்லணுன்னா நான் ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாரு, எதுவுமே சொல்லக்கூடாதுமா நீ கேரக்டர் பற்றி. சார் அட்லீஸ்ட் நான் பேர் சொல்லுவேன் சார், ஃபிலிமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அட்லீஸ்ட் ரிகக்னைஸ் பண்ண முடியும் யார் பார்ப்பாங்க. நான் அம்மா நீ பேர் சுத்தமாக சொல்லக்கூடாதுமா, பிளாட்டே வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ சார் ஓகே, நான் ஒரு நல்ல க்ரூஷியலான ரோல் பண்ணிட்டேன் இந்த ஃபிலிமில். ப்ளீஸ் கண்டிப்பாக அது ஃபிலிம் பாருங்கள். And after the release, the whole Tamil cinema is going to witness a wonderful, powerful, sensible director. Soumithran sir, people are going to talk about you. And nama ella actors, and the second role irukra nama like the whole team, we have been honest performs kudutitaru. So you can see it in every frame. And nama DOP sir, Pradeep Selvaratnam sir, ரொம்ப எவ்ரி ஃப்ரேம் லுக்ஸ் ஸோ எமோஷ்னலி டீப். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு. அண்ட் இந்த ஃபிலிமில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் லைக் யூ ஆக்ட் இன் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ், யூ லேர்ன் அபவுட் ஆக்டிங், யூ க்ரோ அஸ் அன் ஆக்டர். பட் இந்த ஃபிலிமில் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் கொடுத்துட்டாரு, நெவர் பிஃபோர் எவர் ஆஃப்டர். நான் ஸ்ரீலங்காவில் ஷூட் பண்ணுறது சமயத்தில் நிறைய ஆளுங்கள் யார் கண்ட்ரிக்காக ஃபைட் பண்ணிட்டாரோ அவங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்ணி உட்காந்து பேசி இட் மூவ்ட் மீ அ லாட். அது ஒரு நெவர் பிஃபோர் எவர் ஆஃப்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ரொம்ப நன்றி. அண்ட் சில ஃபிலிம்ஸ் நிறைய மூவ் ஆகும். நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது நீ வீட்டுக்கு போகிறது சமயத்தில் திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம் நீங்கள் எல்லாரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம், அந்த மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லான ஃபிலிம் நீலிரா. அண்ட் ப்ளீஸ் படம் April 3rd தியேட்டர்ஸில் வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக போய் படம் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். லேட்டாக வந்துட்டேன். ஆனால் சௌமிதரனோட எனக்கு ஒரு மருது சாசன மாதிரி எனக்கும் ஒரு 20-25 வருஷம் நட்பு உண்டு. ரொம்ப சின்ன பையனாக டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கராக இருந்து எனக்கு தெரியும். பிரபஞ்சன் ஒரு பிரமாதமான வரி எழுதியிருப்பார். அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. என்னென்னா, இவ்வளவுக்கு பிறகும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது என்று ஒரு வரி எழுதியிருப்பார். அப்படியே ஈழத்தோடு அந்த வரியை பொருத்தி பார்த்து கொள்ளலாம். அவ்வளவுக்கு பிறகும் ஈழத்தில் ஒரு பூ பூக்கத்தான் செய்தது, எல்லோரும் அந்த பூவை ரசிக்கத்தான் செய்தார்கள். அதே மாதிரி இந்த படத்தில் வருகிற பல காட்சிகள், பல இடங்களை நான் நேரடியாக பார்த்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. நான் வெறித்தனமாக நூற்றுக்கணக்கான ஈழ கதைகளை அல்லது இலங்கை போர் கதைகளை ஒரே பீரியடில் ஒரு 2-3 வருடத்தில் ஒரு 200-300 சிறுகதைகளையும் நாவல்களையும் படித்து முடித்தேன். எனக்கு எல்லாம் படித்து முடித்த பிறகு என்னுடைய மனதில் பிரபஞ்சனுடைய அந்த ஒரு சொல் தான் மறுபடியும் எழுந்தது. இவ்வளவுக்கு பிறகும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது என்கிற வரிதான் எனக்கு வந்தது. அதே மாதிரி அகர முதல்வன் என்கிற ஒரு எழுத்தாளனுடைய இன்னொரு வரியும் எனக்கு இந்த படத்தினுடைய கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போதெல்லாம் இதான் வந்தது. ஈழத்தின் ஒரு போராளியும் இராணுவத்துக்காக ஆள்காட்டி கொண்டிருந்த ஒரு பெண்ணும் விருகப்பாக்கத்தில் தங்கி சர்க்கரை கம்மியாக ஒரு டீ சொல்லிவிட்டு காத்திருக்கிறார்கள் என்று ஒரு வரியை எழுதியிருப்பான். ஒரு போருக்கு பிறகு சூழல் அவ்வளவு மாறுவதாக ஒரு வரிகளில் இருக்கிறது.
உண்மையிலேயே சோமிதரன் என்கிற ஒரு மகத்தான கலைஞனை முதலில் கண்டுபிடித்தது பாலுமகேந்திரா சார் தான். என்னால் முடியலடா, என்னால் நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படத்தை முதல்ல எடுத்துட்டுனா அப்புறம் நீ வெற்றியை நோக்கி போயினே இருப்ப, அதனால் முதல் படமாக நீ ஒரு ஈழத்துக்கான ஒரு படத்தை எடுத்துரு என்று சொன்னார். நானும் பாலுமகேந்திரா சார்லாம் போய் தான் அந்த காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு நிலத்தில் அவனுடைய திருமணத்தை நடத்தி வைத்ததெல்லாம் இப்பொழுது நினைவு கூறுகிறது. அவனுடைய வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்கிற லட்சோபலம் லட்ச பார்வையாளர்களில் நானும் ஒருவனாக இருக்க ஆசைப்படுகிறேன். நன்றி. ஹலோ, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தூர்தர்ஷன் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டப்ப தூர்தர்ஷனில் ஒளிபரப்பப்பட்ட ஒரு சீரியல் ராமாயணம். ராமாயணம் இந்தியா முழுக்க ஒளிபரப்பு ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா ஊர்லேயும் ராமாயணம் ஒளிபரப்புற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க, அதை வணங்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த நேரத்தை அவங்க ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா முழுக்க அது ஒரு பெரிய தீ மாதிரி பரவுது. அப்படி பரவறப்ப தான் ராம ஜென்ம பூமியினுடைய அந்த குழு கிளம்பி ஒரு பெரிய கருத்தியலை விதைக்குது. பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. இப்படி ஒரு கருத்தியல் இன்னைக்கும் இந்தியா முழுக்க விதைக்கப்பட்டு இருக்கு. வெறுப்பு பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. காஷ்மீர் ஃபைல் ஆகட்டும், துரந்தர் ஆகட்டும், இந்தியா முழுக்க இப்படி ஒரு வெறுப்பை பரப்புகிற ஒரு பெரிய சூழலில் வெறுப்புக்கு எதிராக கவுண்டர் பண்ற ஒரு கலையை கையில் வைத்திருக்கிற இயக்குனர்கள் இந்தியாவிலே தமிழ் இயக்குனர்கள் மட்டும்தான் என்பதை இந்த மேடையில் ஆணித்தரமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வெற்றிமாறன் துவங்கி கார்த்திக் சுப்புராஜிலிருந்து ராஜமுருகன் வரைக்கும் இதை கவுண்டர் இந்தியாவில் இருக்கிற மொத்த சினிமாவுக்கு எதிராக ஒரு ஆர்ட்டை முன் வச்சுக்கிட்டே இருக்கும். கார்த்திக் சுப்புராஜன் ரொம்ப பிடிக்கும், இறைவி ரொம்ப பிடிக்கும், டபுள்எக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு பொலிட்டிக்கலை சொல்லிக்கிட்டே இருக்கார். இந்தியா முழுக்க ஆயுதமும் ரத்தமும் வெறுப்பும் ஏதேதோ காரணத்துக்காக கக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு ஃபிலிமை நான் கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிற வேண்டிய ஒரு பெரிய சூழல்ல வெறுப்பின் கொற்றம் வீழ்க, அன்பு அரமண எழுக அப்படிங்கிற ஒரு படமாகத்தான் நான் சோமிதரன் இயக்கிய இந்த நீலீராவை பார்க்குறேன். நீலீரா பார்க்கறதுக்கு முன்னாடி என் வீட்டில் என் பையன் கேட்டான், டாடி வார் வந்துருமா, லாக்டவுன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருமா அப்படின்ட்டு. அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. என் ஒய்ஃப் கேட்டாங்க, அடுத்த ஷூட்டிங்லாம் நடக்குமா, மொத்தமாக மூடிடுவாங்களா மொத்தமாக அப்படின்ட்டு. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம இப்படி ஒரு கடுமையான ஒரு சூழலை சந்திக்க இருக்கப்போ இந்த போருடைய மொத்த சூழலும் நம்ம ஊருக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள வரப்போகுது. அதை தவிர்க்கவே முடியாததாக இருக்கும். நேற்று ஒரு கதையா நம்ம ஸ்ரீலங்கன் கதையிலிருந்து, முத்துங்கிலிருந்து, சோபா சக்தியிலிருந்து, சயந்தர்லேருந்து எல்லா கதை மூலியமாக போர் எப்படி நடக்குது அது ஒரு கதையாக பார்த்துட்டே இருப்போம். வார் சூழலில் துப்பாக்கி வெடிச்சு செதறதையும், ரத்தம் தெறிக்க தெறிக்க ஓடுறதையும், கால் தனியா விழுறதும் தலை தனியா விழுறதையும் ஒரு படமா பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு போர் படத்தை கத்தி இல்லாம, துப்பாக்கி சவுண்டு கேட்காம, ரத்தம் இல்லாம, ஒரு மரணம் கூட நிகழாம சோமிதரன் பிரசன்ட் பண்ணது இருக்குல்ல, கலையினுடைய தீவிரம் என்பது. இந்த படத்தை ஏன் நேசிக்கிறேன்னா, எதுவுமே இல்லாம ஒரு கலையை முன்வைக்க முடியுங்கிறத சோமிதரன் ரொம்ப அழகா சொல்லியிருக்க. ஒரு மரணம் நிகழ்ந்துடக்கூடாதுங்கிறத எத்தனை அற்புதமாக ஒருத்த முன்வைக்கிறாங்கிறப்பதான் இவன் பெரிய ஆள்றா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த படம் முடிகிறப்ப ஒரு கமர்ஷியல் டைரக்டரா, ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டரா நம்மளுக்குள்ள ஒரு பதவியேற்பு இருந்துகிட்டு இருக்கும். இந்த இடத்துல இது வெடிச்சிடலாம், இவங்க செத்துருவாங்க, இது நடந்துரும், இது நடந்துரும் அப்படின்னு இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் அப்ப எனக்கு மனசு பதறிக்கிட்டே இருந்துச்சு. நான் இத்தனை வருஷம் கமர்ஷியல் பண்ற படத்தை பார்க்குற ஒரு டைரக்டரா இந்த இடத்துல இது வெடிச்சிட போகுது, இந்த இடத்துல இது நடந்துட போகுது அப்படின்னு என் மனம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. என் தலையில தட்டிக்கிட்டே இருந்தார் சோமிதரன், தம்பி இது இல்லை தம்பி, இது இல்லடா, இது நடக்கலடா, டே இது நடக்கலடா, இது நடக்கலடான்ட்டு. படம் முடிச்சு போறப்ப அந்த இந்திய ராணுவத்தினுடைய தலைவன் அவங்க அப்பாட்ட சாரி சொல்லுவான். அப்ப சொல்லுவாரு, போர் சூழல் நடக்கிற எல்லா இடத்துலையும் போய் இப்படி சாரி சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்களா? இந்த கேள்வி ஏதேச்சிகாரத்தை எதிர்த்து கேட்கிற ஒரு மாபெரும் கேள்வியாக நான் பார்க்கிறேன். இவ்வளவு பெரிய கேள்வி.
ஏதோ ஒரு அதிபரை தேர்ந்தெடுத்துட்டீங்க, ஏதோ காலத்தினோட ஒரு கையில் ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்க. பாருங்க, உலகமே அப்படி நடுங்கிக்கிட்டே இருக்கு, வெறுப்பின் குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு, எல்லா இடத்துலையும் வெறுப்பு கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு எதிராக ஒரு படம் அவ்வளோ அழகாக முன்வைக்குது. இந்த படம் வந்து ஓர் இரவில் ஒரு வீட்டில் 2 மிலிட்ரிக்கு நடுவில் நடக்கிற ஒரு படம். எனக்கு இப்போ ஃபெஸ்டிவலில் பார்த்த ஆஸ்கார் நாமினியில் இருந்த சிராத்துங்கிற படம், இந்த படம் பார்க்கிறப்ப எனக்கு எந்த பதட்டம் தொட்டி கொண்டதோ அப்படி ஒரு பதட்டம் எனக்கு மீலியரா பார்க்கிறப்ப தொட்டி கொண்டது. எப்போ வெடிக்கும், எப்போ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க இறந்து போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டம் தோணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பதட்டம் இந்த படம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. ஒரு தடவை கார்த்திகேயன்ட்ட நான் கதை சொல்கிறதுக்காக போயிருந்தேன். உடனே அவர் சொன்னார், சார் 20 மினிட்ஸ்க்கு ஒருக்க இந்த படத்தில் என்ன ஹைட்டு, என்ன மிடில் பாயிண்ட்டு, என்ன ட்விஸ்ட் அப்படின்னு நிப்பாட்டி சொல்லிட்டே போங்கன்ட்டு. சார் அப்படிலாம் என்னால் கதை சொல்ல முடியாது. 20 மினிட்ஸ்க்குள்ள நிப்பாட்டினா ஏற்கனவே வெப் சீரிஸ்லாம் இப்படி தான் கேட்டுட்டு இருக்காங்க, இப்படிலாம் என்னால் கதை சொல்ல முடியாது சார், ஃபுல்லாக வேணால் சொல்கிறேன், நீங்கள் அப்புறம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, பகுப்பாய்வு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு வந்தேன். ஆனால் கார்த்திகேயனை சோமிதரன் அசரெடுத்திருக்காருன்னா இந்த திரைக்கதை மூலியமாக தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு 20 மினிட்ஸ் ஒவ்வொரு செகண்டுக்கு முன்னாடியும் அதை அவ்வளோ அழகாக திரைக்கதையில் மிக அற்புதமான அவருடைய நுணுக்கத்தோட கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸில் நான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த கல்யாணம் நடக்கணும்னு ஏங்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு வீட்டினுடைய தகப்பனாக இந்த படத்தில் பார்த்த ஒரு காட்சி தான் என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்குது. குழந்தைங்க துப்பாக்கியோட ஹெலிகாப்டர் மோதுற அந்த காட்சியை வைத்து கொண்டு விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, துப்பாக்கி எடுத்து ஆக்ஷன் பண்ணிருக்கிற எல்லாருக்கும் இந்த போர் சூழலினுடைய தீவிரத்தை, இல்லை ரத்தம் தெரிக்கிறதுனுடைய தீவிரத்தை, சண்டையினுடைய தீவிரத்தை, அந்த ஒரு காட்சி நம்மளுக்கு பதட்டத்தை உருவாக்கு. அந்த பதட்டம் தான் இந்த சினிமா தருகிற முக்கியமான செய்தின்னு நினைக்கிறேன். சோமிதரனை நான் ஆற தழுவிக்கொள்கிறேன். கார்த்தி சுப்புராஜுக்கும் இந்த மொத்த படக்குழுக்கும் நடித்த ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இந்த படம் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஸ்பெஷல் படமாக இருந்துச்சு, உங்களுக்கும் இது ஒரு ஸ்பெஷல் படமாக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்கும் தியேட்டரில் இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ப்ளஸ் இங்கே நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ் வந்திருக்கீங்க. நீங்கள் பேசுகிறத கேட்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நானும் செல்வமணி சார்லாம் இந்த படத்தை பார்த்து முடித்ததுக்கு பிறகு இந்த படத்தை கொண்டு போய் எப்படி சேர்க்கறது அதை பற்றி தான் வந்து கார்த்தி சொல்லிட்டே இருந்தார். நம்ம கார்த்தியும் நம்ம சந்தானம் அவங்களும் அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக நான் ஒரு அழகாக பார்த்துட்ருக்கேன். ரொம்ப எவ்வளோ அற்புதமாக பேசுகிறாங்க. ராஜமோகன்லேருந்து தொடங்கி பாலன், அப்புறம் மேயாதமான் அந்த டைரக்டரு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக போயிட்டுருக்குன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ராணா அவங்களும் உள்ளே வந்துட்டாங்க. ரொம்ப நன்றி சார். நாங்கள் ஒரு குரூப்பில் வந்து ஒரு வாய்ஸ் போட்டார், படம் பார்க்க வரணும்னு சொல்லி மெசேஜ் போட்டார் சொன்னாங்கல்ல. நாங்கள் டைரக்டர்ஸ் ஒரு குரூப்பு இருக்கோம், அதுக்கு பேர் வந்து ரெய்னான். அந்த டீம் பேர் மணி சார், சங்கர் சார், வெற்றிமாறன், லோகேஷ், கார்த்தி, சசி சார், முருகதாஸ் எல்லாமே, பாலசக்திவேல், பாலன் எல்லாம் இருக்காங்க. ஏன் ரெய்னான்னு வச்சதுன்னா, அம்மா இது உங்களுக்காக ட்ரெயிலர் அம்மா தான் ரிலீஸ் பண்ணாங்க, ரொம்ப அற்புதம், அவங்களுக்கு வந்து நன்றி. அப்போது ஒரு ஷூட்டிங் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு. அந்த ரெயின் சொல்லுங்கள் பிரிட்ஜ் அண்ட் ரிவர், அந்த படத்துடைய ஷூட்டிங்கை அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பார்க்கும்போது ரெய்னான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்ன உடனே மழை வருது. ஆச்சரியமாக அந்த பையன் பார்க்குறாங்க, யாரா ஒருத்தர் ரெய்னான்னு மைக்கில் சொன்னால் ரெயின் வருது, யாருன்னு பார்த்தா அவர் போய் உட்காந்தா அது ஒரு டைரக்டருடைய சேரில் உட்கார்றாரு. கடவுளுக்கு பிறகு ஒருத்தர் சொன்னால் ரெயின் வருதுன்னா இந்த வேலையை தான் நம்ம லைஃப்பில் செய்யணும்னு சொல்லிட்டு வந்தவர் தான் பாலுமகேந்திரா சார். அதை வச்சு தான் நாங்கள் அதை வச்சோம். அந்த டீமுக்கு பேர் ரெய்னான்னு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. நல்ல படம் பார்த்தா சசிதார் சொன்னார்ல, அது வந்து பாகுபலியாக இருந்தாலும் சரி தான், நீலீராக இருந்தாலும் சரி தான், நான் வந்து சொல்லுவேன்னு சொல்லி
பெரிய படம் சின்ன படம், அது கண்டென்ட் உள்ள படம், இது கமர்ஷியல் படம். எனக்கு படம், அந்த படம் வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு என்கேஜ் பண்ணுது, அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து அதை நம்மளை வந்து படம் மொத்தமும் பார்க்க வைக்கிங்கிறது தான் விஷயம். இந்த படத்துக்கு முழுக்க உயிர் இருக்குது. அந்த சோமேந்திரன் வந்து அந்த வாழ்க்கையை அங்கேருந்து பார்த்ததுனால அவரால் வந்து அவ்வளோ அற்புதமாக இந்த படத்தை வந்து பதிவு செய்ய முடிஞ்சிருக்கு. இந்த படம் குறித்து நிறைய நான் பேச வேண்டிய பல விஷயங்கள் எல்லாம் பேசிட்டாங்க. இதை கொண்டு போய் சேர்க்கறது தான் விஷயமாக நினச்சோம். அது ரொம்ப அழகாக இவ்வளோ இயக்குநர்களை லோகேஷ்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி மிக முக்கியமான வெற்றிமாறன்லேருந்து முருகதாஸ்லேருந்து செல்வமணி சார்லேருந்து எல்லாருமே வந்து இவ்வளோ அற்புதமாக இந்த நிகழ்வை நிகழ்த்தினதுனால நிச்சயமாக இந்த படம் வந்து மிக அற்புதமாக தியேட்டரில் கண்டிப்பாக இது ரைட் டைமாகவும் இருக்குது. நல்ல படங்கள் நல்லா ஓடுது. இப்போது மிக சரியான நேரம். பாலன் சொன்ன மாதிரி ஒரு பதவதைப்பு இருந்துகிட்டே இருக்கும், யாருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தோணிகிட்டே இருக்கும். அற்புதமான ஒரு எண்டு அப்படி இருக்கும். அதுவே வந்து மிக அற்புதமாக விஷயம். இதுக்கப்புறமும் ஒரு படம் பார்ட் 2 எடுக்கலாம், அந்தளவுக்கான ஒரு பெரிய ஒரு ட்ராவல் இருக்குது. இதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டுட்டு போகிறத பற்றி மிக அற்புதமான ஒரு படைப்பு. இப்போல்லாம் என்னென்னா சங்கர் சார் அடிக்கடி சொல்லுவார், இந்த கதிர் போட்டாலே பயமாக இருக்கியா, நல்ல படமாக தெரியுதுன்னு. சும்மா கிண்டலுக்காக நிறைய கதிர் போட்டு வர படங்களை பார்க்குறதுக்குன்னு. நாங்கள்லாம் பேசுகிறோன்னே இவன் வந்துட்டாங்கப்பா எல்லாருமே நல்ல படம்னு வேறு சொல்கிறாங்கன்னு பயந்துடாதீங்க. உண்மையிலேயே நல்ல படம். வாழ்த்துக்கள். நன்றி.